ஹாய், நான் உங்கள் ஸ்ருதி கார்த்திக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓம் முருகா. இது எங்கள் ஏரியா திருவிழா வைப்ஸு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு கடைசி வரைக்கும் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் குரல் கொடுக்க வந்திருக்கேன் உங்கள் சிந்து சிவகாமி. இப்போ நடந்துட்டு இருக்கிற பூஜை என்னென்னா, மகாசக்தி மாரியம்மன் பெங்களூரில் ஜெயநகர் திலக நகரில் இருக்கிற மகாசக்தி மாரியம்மன் கோயிலில் நடக்கிற திருவிழாவை பற்றி தான் பேசுகிறேன். இது இப்போ பூஜை நடந்துகிட்டு இருக்குது கரகத்துக்கு பேர் குழுக்கள். மற்ற கோயிலுங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே தலைமுறையாக நடந்துட்டு வரும். அந்த தலைமுறையாக அப்பா தாத்தா பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்க இப்படி இவங்களே தான் கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் எங்கள் கோயிலில் என்ன விசேஷம்னா, வருஷத்துக்கு ஒரு முறை மாலை போட்ட பக்தர்கள் ஆண் பக்தர்கள் பேர் கொடுக்கணும். பேர் கொடுத்தா அது குழுக்கள் சீட்டி போல் எழுதி குலுக்கி போடுவாங்க. அதில் யார் பேர் குறிப்பிட்ட ஒருத்தரோட பேர் வருதோ அவங்க தான் கரகம் எடுக்கிறது. மறுபடியும் அடுத்த வருஷம் அவங்க பேர் கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்புறம் குழந்தைய தெய்வமாக பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் கோயிலில் உண்மையாக நடக்குது. ஏன்னாக்கா பேர் குழுக்கிறப்ப ஒரு குழந்தைய தெய்வமாக பாவிச்சு நாங்கள் அங்கே உட்கார வைக்குவோம். அந்த குழந்தை எடுத்து கொடுக்குற சீட்டில் யார் எந்த நபரோட பேர் வருதோ அவங்களுக்கு தான் அந்த வருஷத்து கரகம் போய் சேரும். ஏன்னா அந்த தெய்வமே மகாசக்தி மாரியம்மனே குழந்தை ரூபத்தில் கரகத்துக்கு ஒரு ஆளை நியமிக்கிற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி போன வருஷம் கரகம் எடுத்த நபருடைய பேர் ஆனந்த். இந்த வருஷம் கரகம் எடுக்கிறவரோட பேர் அர்ஜுன். போன வருஷம் ஆனந்த்ன்ற நபர் கரகம் எடுத்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க அம்பாளுடைய கரகத்தை. அதே மாதிரி இந்த வருஷம் எடுக்கிறவங்களும் சிறப்பாக முடித்து கொடுக்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இது பார்த்திங்கன்னா 1 வருஷமாக 2 வருஷமாக 3 வருஷமாக 4 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற முறை கிடையாது. 54 வருஷமாகவும் இதே முறையில் தான் எங்கள் திலகநகர் மாரியம்மன் கோயில் திருவிழாவை நாங்கள் நடத்திட்டு வரோம். அந்த மகாசக்தி மாரியம்மன் அருள் உங்களுக்கு எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கோயிலில் 8 நாள் திருவிழா நடக்கும். 8 நாளும் ஒவ்வொரு முறையில் பூஜை நடக்கும். ஒரு நாள் நவதானியம் ஊர்வலம், ஒரு நாள் விளக்கு மாவு ஊர்வலம், அப்புறம் ஒரு நாள் பால் குடம் ஊர்வலம். பால் குடம் ஊர்வலம் வரத்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கையாலேயே உஸ்தவ மூர்த்திக்கு அபிஷேகம் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அந்த அம்மன் தான் உஸ்தவ மூர்த்தி. அந்த அம்மனுக்கு பக்தர்கள் கையாலேயே அபிஷேகம் நடக்கும். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60-65 வருஷத்து பழமையான கோயில். நீங்கள் அங்கங்கே கோயில் குளம்லாம் போகிறீங்க. பெங்களூருக்கு வரவங்க ஒரு வாட்டி எங்கள் மகாசக்தி மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் கொடுக்குற மகாசக்தி மாரியம்மன். வேண்டனை வேண்டனபடி கொடுக்குறவ தான் எங்கள் மகாசக்தி மாரியம்மன். அப்புறம் எல்லாரும் அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வருஷம் முழுவதும் அம்பாளுடைய ஆலயத்துக்கு போவோம். அந்த வருஷத்தில் ஒரு நாள் அம்பாள் நம்ம வீட்டு வீதியில் நம்ம வாசலில் நின்று நம்மளை திரும்பி பார்த்துட்டு போவா. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். எங்கள் மாரியம்மன் கோயில் விசேஷம் என்னென்னா, அந்த அம்பாளுடைய பெயர் மகாசக்தி மாரியம்மன். அந்த மகாசக்தி மாரியம்மனுக்கு ஒரு வாக்கியம் கூட இருக்குது. சாதாரணமாக எல்லா அம்பாள் கோயிலுங்கள்லேயும் ஓம் சக்தி பராசக்தி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் மகாசக்தி மாரியம்மனுக்கு அப்படி இல்லை. ஓம் சக்தி, பராசக்தி, திவ்ய சக்தி, ஜோதி சக்தி, திலகநகர் மாரி சக்தி. இதுதான் அந்த அம்பாளுடைய சிறப்பு. இந்த வீடியோவை லேட்டாக போட்டதுக்கு எல்லோரும் எங்களை மன்னிக்கணும். ஏன்னா 2 நாள் திருவிழா முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. எதுக்கு நாங்கள் லேட்டாக போட்டோங்கன்னா, நாங்களும் திருவிழாவில் கூத்தும் கும்மாளமாக சந்தோஷமாக இருந்தோம். அதனால் லேட் ஆகிடுச்சு. இன்னும் 6 நாள் திருவிழா இருக்குது. கண்டிப்பாக இதை வீடியோவை பார்க்குறவங்க எல்லோரும் எங்கள் திலகநகர் மாரியம்மன் கோயிலுக்கு கலந்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மகாசக்தி மாரியம்மனோட அருளும் நான் கும்பிடுற அந்த சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவுக்கு குரல் கொடுக்க வாய்ப்பு கொடுத்த ஸ்ருதிக்கு மிக்க நன்றி.